அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். ஹஸ்பண்டு டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய டைமில் என்கிட்ட சொன்னாங்க, நீ ஒரு மந்தி ஆர்ட்ரு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டாங்க, பிள்ளைங்க தான் ஆர்ட்ரு பண்ணுவாங்க, நாங்கள் 4 பேரும் அப்படி சாப்பிடுவோம். அவங்க சொன்னாங்க மந்தி ஆர்ட்ரு பண்ணு அப்படி. என்னடா திடீர்னு மந்தி ஆர்ட்ரு பண்ண சொல்கிறாங்க, டைம் 8 மணி கழிஞ்சாச்சே, இனிப்போ எதுக்கு மந்தி, நம்ம தோசையோ அப்பமோ ஏதாவது சுடலாம், இல்லைன்னா புரோட்டா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் நிற்கும்போது 2 பாக்ஸ் மந்தி நான் ஆர்ட்ரு பண்ணேன். ஆர்ட்ரு பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கும்போது சடனாக போய் குக்கும்பரும் கேரட்டும் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம், அப்போது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பாதி கேரட்டும் உப்பு லெமன் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. அப்போ ரைஸுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. இங்கே எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்கும் மகனுக்கும் கொடுத்தேன்னா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கேரட்டு குக்கும்பரெல்லாம் கட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸையும் வச்சு கேரட்டு குக்கும்பர் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணதை கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு பாக்ஸை அப்போந்தான் ஓப்பன் பண்ணுறேன். முதல்ல ஒரு பாக்ஸ் இருந்தது, அதை எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். அதே பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ், ரெண்டும் ஒரே பாக்ஸ் தான். இப்போ அதில் நம்ம தக்காளி சட்னி இருந்தது, மயோனஸ் இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம தயிர் பச்சடி இருந்தது. இப்போ ஒரு 3 லெக் பீஸ் மீடியமாக தான் இருக்கும். இந்த பாக்ஸில் இருக்க சோறு ரைஸ் 2 பேர் சாப்பிடலாம். சிக்கன் இந்த மாதிரி சின்ன 2 பீஸ் தான் இருந்து, நான் 2ஆக அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ரைஸ் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கூட தான் நான் குக்கும்பர் அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டி நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பாக்ஸ் ஆனதுனால 2 பாக்ஸில் இதே மாதிரி தான் தயிர் பச்சடி, மயோனஸு, தக்காளி சட்னி. அந்த மாதிரி பாக்ஸ் திறந்து பார்க்க திறக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன்னா அவன் ஹஸ்பண்டு சொன்னாங்க, நீ சாப்பிடு, வீடியோ ஷூட் பண்ணிட்டு நிற்கிற, எல்லோரும் கொடுத்துட்டு நிற்கிற, நீ சாப்பிடு, உனக்கு பிடிக்கும் தானே மந்தி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் எப்போவுமே எல்லாருக்கும் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் நிதானமாக சாப்பிட்றதுக்கு நான் போவேன். அப்போ தான் நம்ம உட்காந்து சாப்பிடும்போது நிம்மதியாக சாப்பிடலாம். இல்லைன்னா எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டு என்றைக்குமே நம்ம சாப்பிட முடியாது. நல்லா இருக்கும்.